போ. ஐயா சாமி என்னடா ஐயா சாமி ஒன்னே படுத்துது இந்த அம்மா தானா? என்னையே படுத்துறவதான். ஆமா இந்த உலகத்தையே படுத்துது இந்த அம்மா தானா? அம்மா தானே. அந்த விதத்துல உங்களுக்கு அம்மா வாங்க. டாய் என்ன படுத்துக்கலாவ? இந்த பாமர மக்கள் அனைவரும் படுத்தவதான். மும்மூர்த்தி தேவரையும் படுத்தது அவதான். அவங்கதான். அவளிடத்திலே கூடிய நெத்தி கண்ணை பறித்து அவளை எரித்து அவளை பர்வதராஜனுக்கு மகளாக்க பிறக செய்து அந்த முறையில அப்பான்னு சொல்றா அவகிட்ட போய் போய் சொல்லிட்டு வரங்க. ஏமா அண்ணன் தண்ணி இல்ல பண்ண தண்ணி பட்டு தண்ணியாவா ஏமா அவரிடத்திலே நெற்றிக்கண்ணை தோன்றி அவரிடத்துல கொடுத்தபடியால் உங்களை எரித்து பர்வதராஜன் மகளாக பிறக்க செய்தபடியால் அந்த விதத்துல உங்களுக்கு அப்பாவாமா அகந்தியோடு ஆமா ஆணவத்தோடு பரமனா ஆமா இந்த பார்வதியா ஆமா கைலாயமா வெள்ளிங்கிரியா ஆமா 10 வாரி சோறு எடுக்கிறேன். ஆமா நீ போய் சேர்ந்து வா. சொல்லலாமா? கூப்பிடலாமா? சொல்லலாமா? எவ்வளவு ஆணுமா? ஐயோ சொல்லக்கூடாதேம்மா. திமிரு இருந்தா அங்காரத்தோடு என் பேர சொல்ல ஒரு தகுதி இருக்கா? நம்மளுக்கு தகுதி உண்டா? சட்டி போடல தொண்டு வாங்கிட்டு வரேன். நீ அடிக்கிறதா இந்த பாமர மக்கள் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம். எனக்கு தகுதி இல்லை சொல்லலாமா? சொல்லக்கூடாதேம்மா. படிச்சதே நான். சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம வீட்டுல ஒரு படியால் வைக்கிறோம்னா நாம போய் கொல்லி பாக்குறாப்ல, எரப்ப இறக்கிறாப்ல, அண்டை கொத்துறாப்ல, எதையும் பாக்குறாப்ல, கயிறை பாக்குறாப்ல, அவனுக்கு இருக்காது. அந்த செய்யாத வேலையை அவன் செய்ய மாட்டான். அது போல நீ அடிக்காத அடி அவனை அடிக்க சொல்லி விட்ட பார்த்து அவன் போய் அசாத வச்சு எடுத்துட்டு வரான் பாரு. சரி இங்க வாங்கி விடிகால பாத்துக்கிறோங்களா? ஆமா நேரா சென்று பார்க்க சொன்னாலும் பரவாயில்ல. அண்ணன் தண்ணி மின்கோட்டை வழிவிட சென்று பாதத்தை பணிந்து இடமாக அமரோடு போன மேலே இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் புஷ்டி அதுக்குதான் அம்மா எடப்பாடி வரக்குல எங்க போய் புண்ணத்துரு அம்மா எடப்பாடி வரக்குல இடவாக வர நேரத்திலே தூக்கிட்டு ஆடுதான். அவருக்கு எப்படி அடங்கி போச்சா? தை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அடங்கி போயிருக்குது. இதுக்கு மேலதான் கிளம்புவோம். திட்டு மண்ணு ஓட்டி வெயில்ல சுருங்கி போய் கிடக்குது. அம்மா பாம்பு எங்க இருக்கு? நம்மளுக்கு எப்படி தெரியும்? பாம்பு எங்க இருக்குது? பாம்பு இருக்குது புத்துக்குள்ள, மனபாண்டம் இருக்குது நெஞ்சுக்குள்ள. பாம்பு இருக்குது புத்துக்குள்ள, மனபாண்டம் இருக்குது நெஞ்சுக்குள்ள. பாம்பு இருக்குது புத்துக்குள்ள, மனபாண்டம் இருக்குது நெஞ்சுக்குள்ள.
பாம்பு இருக்குது புத்துக்குள்ள மனப்பாம்பு இருக்குது நெஞ்சுக்குள்ள இப்பயடக்கி வந்தாலே தடிக்க பார்க்கிற நாளை பெண்ணே இப்பயடக்கி வந்தாலே தடிக்க பார்க்கிற நாளை பெண்ணே தடிக்க பார்க்கிற நாளை பெண்ணே டேய் அவன் நெஞ்சத்திலே தான் என்று சொல்லக்கூடிய அவன் நெஞ்சத்தில் அகம்பாவம் இருக்குது. அகம்பாவம் என்னது? அகம்பாவம். தான் உலகத்திலே பெரியவள், இந்த பாமர மக்கள் அனைவரையும் படைத்த நான் தான் அப்படி என்று அவன் நெஞ்சத்திலே அகம்பாவம் என்று சொல்லக்கூடிய அகம்பாவம் இருக்குது. அந்த அகத்தை அடக்கி வந்தால் இடபாகவன் சொல்றா அவட்ட போய் ஏமா நீ ஆணவத்துல வரியா? சரி ஆர்வத்துல வரையா? அப்புறம் உன் நெஞ்சத்துல அகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு ஒண்ணு இருக்குதா? நெஞ்சுக்குள்ள அதான் அகம்பாவமா? சரி அத பூராத்தையும் அடக்கிட்டு வந்தா எடப்பாளத்துல அமரலாமா? எடப்பாளத்துல அமரலாமா? எடப்பாளத்துல இடம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா மின்கோட்டை வரைவிட போட்டு பாலம் பண்ணி போட்டா சர்ப்பம் தீருது. நான் பின்கோட்டை வரைவிட சென்று பாதத்தை பிணைந்து இடமாக அமருவோம். நான் தொண்டதான் வர்றேன் அம்மா. மின்கோட்டை வரைவிட சென்று பாதத்தை பணிந்து இடமாக அமர்வோம் போல சர்ப்பங்கள்லாம் தீருது. ஆமா பின்கோட்டை வரைவிட சென்று பாதத்தை பணிவு போகும்பொழுது மேலே இருக்கக்கூடிய போதைகள் எல்லாம் என் மேலே கரைகளை வைத்து தருவது. அந்த மனுஷன் குடிக்கிற கஞ்சா போதையில அது போதை ஏற்பது மேல கை தருவது. அதை அடக்கிற குடிக்காத நாயே 7 வருஷம் 3 நாள் ஆகுது. ஐயா சாமியோ, ஐயா பகுமூர்த்தி அம்மா எடப்பாடி வரக்கூடா. ஆமா ஐயா சாமி என்ன அம்மா சொன்னா? அவரு மேலே இருக்கக்கூடிய போதைகள் எல்லாம் அந்த மனுஷன் குடி கஞ்சா போதையில அதிக போதை ஏறி போய் சரி அதோட நான் பாத்துக்கிறேன். எம்மோ ஐயா சோல் தலை கடா ஐயா சாமி அம்மா எடப்பாளத்தை அமர்லான்னு வந்தா பாம்பு சீருது பின்பரமாக வந்து அமர்லான்னு பார்த்தா நேரத்திலே ஆமா நீ ஏதோ கஞ்சா குடிச்சியாமே? நான் ஏன் கஞ்சா குடிச்சேன்? சாதா கஞ்சா குடிச்சியோ? சாதா கஞ்சி குடிச்சியோ? சட கஞ்சா குடிச்சியோ? பச்சரிசி கஞ்சா குடிச்சியோ? ஆமா ரேஷன் அரிசி கஞ்சா குடிச்சியோ? டேய் கஞ்சாச்சி கஞ்சில்ரா கஞ்சா தலை கஞ்சா தழை அப்படி சொல்லு. நீ எதை குடிச்சா எங்களுக்கு தெரியாது. ஆமா நீ குடிச்சது பத்தாது 10ஆம் வழிக்கு அருகாமையில் இருக்கும் பூதகாரங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்ப போல இருக்குது. ஆமா அது வந்து சொரோடு விட்டுட்டு கிடக்குது. சொரோடு விட்டு கிடக்குது. ஆமா வீட்டுல அடப்போதுல சேர்த்து பூரா மூச்சிட்டு பொசு பொசுன்னு பாக்குறேன். வாதி ஊட்டி கொடுத்து கொடுத்து அம்மா பின்பாக்கமா வந்து அமரலான்னு பார்த்தா ஆமா ஒன்னு சேலையை புடிச்சு ஈக்குது இருக்குது, ஒன்னு சாக்கெட்டை புடிச்சு ஈக்குது, ஒன்னு பாவாடை புடிச்சு ஈக்குது, ஒன்னு பாடியை புடிச்சு ஈக்குது, ஒன்னு சட்டி புடிச்சு ஈக்குது. அவள ஒரு குரங்கு. அந்த குரங்குக்கு பித்து பிடிச்சா அந்த குரங்கு எப்படி ஆடும்? மச்சானா கூட உம்மால ஒருவேளை குரங்கு போய் பெற்றதா? குரங்கு பித்து பிடிச்சா எப்படின்னா பித்து பிடிச்ச குரங்குமே இருக்கிறேடா. பித்து பிடித்த மண்ணை குரங்கை ஒரு கை பிடித்து வரலாடி வச்சாங்க. பித்து பிடித்த மண்ணை குரங்கை ஒரு கை பிடித்து பித்து பிடித்த மண்ணை குரங்கை ஒரு கை பிடித்து வரலாடி வச்சாங்க. பித்து பிடித்த மண்ணை குரங்கை ஒரு கை பிடித்து வரலாடி வச்சாங்க. பயலைக்கு வந்தாலே ஜெயிக்க பார்க்கலாம் நாளை பெண்ணே. பயலைக்கு வந்தாலே ஜெயிக்க பார்க்கலாம் நாளை பெண்ணே. அவ ஏறினே குரங்கு. ஆமா இன்னும் பித்து புடிச்சிட்டு ஆட போறான். என்ன நடக்க போகுது கைலாயத்துல? டாய்
கணவனே கற்பு கணவனே கற்பு கணவனே சங்கதி கணவனே சங்கதி கணவனே கோவில் கணவனே கோவில் கணவனே ஆயுள் ஆயுள் 5 பஞ்சபூதத்தை அடக்கி வந்தால் ஆமா உனக்கு இடபாக ஒண்ணு சொல்ல அவகிட்ட போய் போய் சொல்றாங்க சீக்கிரம் ஓடி பட்டு ஓடுங்க என்னடா பண்ணியா நீ கொஞ்சம் ஆணவத்துல வரையா ஆமா. என்ன சொன்னாரு கேட்டு வர போட்டாலும் மறுபடியும் கொடுத்துரும் நான் கேட்டேன் ஆணவத்துல வரையா கணவனே கற்பு கணவனே கற்பு கணவனே ஆயுள் கணவனே ஆயுள் கணவனே டீசல் கணவனே பெட்ரோல் டீசல் கணவனே கோவில் ஆ. அப்படியே 5 பஞ்சபூதம் இருக்குதான் சரி ஐம்புலனை அடக்கி ஏய். ஐம்புலனை அடக்கி கணவனே சங்கமேரி சரி ஐம்புலனை அடக்கி வந்தா இடபாகம் இல்லைன்னா எல்லாம் போய் வேப்ப மரத்துல அமர சொல்றாரு சரிப்பா எங்கள் ஆண்டவா ஏங்க உட்காருங்க உட்காருங்க என்னடா இங்க? ஏங்க உட்காருங்க என்ன அவ பாதம் பண்ணிக்கலாம் இவன் என்னடா புடி புடி போடுவான் ஐயா சாமி ஆமா அம்மா ஒண்ணு பாலம் பண்ணி வருவாங்க வருவாங்க நேரத்திலே இந்த பூவெல்லாம் பறிச்சு மேமாடியில வச்சிருந்தாங்க மேமடிய வச்சிருந்த ஆமா அங்கிருந்து ஓடி அந்த வேகத்துல ஓடி அந்த ஓட்டத்துல ஆமா ஆ. பூரா அடிமாடிக்கு போட்டுங்க ஓ அடிமடி இருந்துச்சு ஆமா அதாங்க உள்ள கை விட்டு புடிங்கி புடிங்கி போடுறான் நீ புடி புடி போட்டு போதும் சொல்லப்பா மருதா பாரதிய மகளுக்கு என் பாரத்தை பிரபடியால் எப்படி தெரியுமா இருக்கணும் அந்த பருவத்தை சொல்லுங்க மாட்டோம் என்ன சொன்னாலே புரியல ஓடி வந்து என் பாதத்தை படுத்தபடியால் நல்லா நல்லாரி போடி முன்னாடி நல்லதானே இருந்தா காது கேட்கலையா உன் முன்னாடி செவிடு ஆட்டுங்குது ஓ செவிடு ஆட்டுங்குதுயா டேய் பார்வதா எதுங்க? ஓடி வந்து என் பாதத்தை படுத்தபடியால் என்றென்றைக்கும் சிவேச்சமா என்னோட என்னோட நல்லாரி போடி ஏங்க மத்திரம் நெத்தத்து திருக்கோளூர் பக்கம் எனக்கு செவிட்டு மிஷினாச்சும் வாங்கி வந்து மாட்டுங்க பார்வதா என் பாதத்தை படுத்தபடியால் நல்லா இருக்கு சொல்லலாமா 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 அச்சு குச்சி ஆரம்பிச்சு அவிக்கு வச்சு அவிசியாரு அம்மைக்கல்ல அந்த கல் கல் உருளே பாவம் பாவம் அம்மா பாட்டி கொண்டாவதுக்கு பாட்டி இதுக்குதான் ஓவரா ஆடக்கூடாதுன்னு ஆமா ஆமா ஓ
அப்படி பூ பூரா வந்துக்குது. பூ பூரா அப்படி என்ன நல்ல ஆறு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு தராதர வேணும். என்னை பார்த்து நல்ல ஆறு சொல்லலாமா? சொல்லலாமா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? ஆமா. என்ன கேக்குவா தாங்கள் கூப்பிட்டு என்ன சொல்லப்படி பாருடா மேல கையை வச்சா மான மரியாதை கேட்டுவிடும். ஆமா என்னடா ஆசையா ஒரு பொண்டாட்டி தொட்டா குடும்ப குத்தம். ஏங்க ஓட்டு வந்தே ஓட்டு வந்தே. ஆமா நூறு மாடா பார்த்து ஓட்டு வந்து பாரு. நாங்க ஆடு ஓட்ட கல்யாணம் நான் என்ன ஒக்கா தங்கச்சாட்டா ஒம்மாலாட்டா உன் பாட்டி ஆகுதுனா தாயா எட்டு வருவேன். ஏண்டா முடியும் உன் பொண்டாட்டி பண்ண எட்டு வருவேன். ஏமா அவன் பொண்டாட்டி கேட்காத போனியா? ஏ அவன் பொண்டாட்டி முன்னாடி தான் மரியாதை கேட்டுக்குவேன். கையை வச்சா உனக்கு என்ன தகுதி சொல்லட்டா? பேரத்துக்கும் சொல்ல ஒரு தகுதி ஒரு தர ஒரு பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டிய வாடி போடின்னு சொல்லாத யாருக்குறாங்க? ஏங்க அது நீ சொல்லக்கூடாதுங்க. யார் சொல்லணும்? சொல்லணும். என் பொண்டாட்டி எல்லாம் வாடி போடின்னு விலக மத்தி எடுத்துட்டு வரா. ஆமா வாங்க மேடம் அப்படின்னாலும் மரியாதையா வந்து சோறு போட்டு குடிக்க மாட்டேன். ஆமா அது மாதிரிதான் முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். மனமார திண்ணமேல உட்காந்துக்கிறேங்க. உட்காந்துருக்க. ஆமா வீட்டு வாசல்ல ஒரே குப்பையும் கோலமா இருந்துச்சு. குப்பையும் கோலமா இருந்துச்சு. அவங்க பொண்டாட்டி அப்பதான் அடுப்பு ஏறி விட்டு இருந்துச்சு. ஆமா ஏ புள்ள அடுப்புல இருந்து நெருப்பு எடுத்து வாடின்றா. நெருப்பு எடுத்து சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி செருப்பு எடுத்து காமிக்கிறான். அவன் செருப்பு எடுத்து காமிச்சா கூட இருக்கும். ஏமாச்சா நான் பேர் செருப்பு இல்ல நம்ம பொண்டாட்டி பேருமா? சரி கண்டுக்காத. பாருடா என் பாயத்தவர்களால் மகராசியா நல்லா இரு. உனக்கு என்ன குறை? வெள்ளியம்பலம் வீட்டுல பூவுல குறைவா, பொட்டுல குறைவா, எந்த குறையும் கிடையாது. யார குறவா? குறைங்க பையன் பெருமை சொல்லிட்டா சொல்லியம்மா. பூவுல குறவா தக்கனுக்கு மகளாக பிறந்து தாட்சாயன நாம பேரோட வச்சு இரவோடு இரவாக காலை வாழ்ந்து கொண்டு வந்தேன். உன்னால என்ன புண்ணியம்? அதானே உன்னால என்ன புண்ணியம்? புண்ணியம் கல்யாணத்தை சொல்லலாமா? பூல் பரவா பூல் என்ன பரவ? பூ உண்டா, பொட்டு உண்டா, நகை உண்டா, ஏமா இங்க 6 பேரும் இல்ல மொத்தத்தையும் சொல்லு. 45 பேருக்குள்ள ஒரே 42 பேருக்குள்ள நஞ்சு வந்த கஷ்டம் இருக்க மாட்டேன். ஏமா ஒரே பொண்ணுக்கு 40 போடு. அவங்களுக்கு அதே வேலையா இருந்திருப்பாங்க. அப்படி நான் அண்ணன் இன்னால வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் என்ன புண்ணியம்? என்ன புண்ணியம்? எனக்கு எந்த அந்த உடமை நான் வந்த நாள்ல இருந்து அந்நாள் இருந்து இந்நாள் வரைக்கும் கட்டிக்க போடுவேன் போட்டுக்கு ஜாகிட்டா நெத்தில வைக்க பூவா நெத்தில வைக்க போட்டு இது என்ன குடிச்சா நெத்தில பூ வைப்பாங்க, தலையில வைப்பாங்க பூ. இந்த குடிச்சா அதாவது ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்க போனா மாப்பிள்ளை ஆயிட்டே நீ வரல. இப்ப 2 பொண்ணு இவன் தலையிலாம கட்டலாம்னு இருக்கிறாங்க. அவன் அக்காலையும் அவன் பாப்பாலையும் அவனுக்கு தான் கொடுக்கலாம். திருச்சி மணி ஓட்டுங்க. அப்படியே இருக்கட்டும். இங்க இருந்து கடைக்கு போறோம் ஒரு சின்ன கட்சி போய் அது என்ன ஒரு 10 ரூபா இருக்கும். 10 ரூபாய். ஆமா அதாவது வெறும் செருப்பு கடைக்கு போறோம். அது எவ்வளவு இருக்கு? 500 ரூபா சொல்றேன்மா. 10 ரூபாய் கட்சி போய். ஆமா 500 ரூபாய் சொல்றான். செருப்பு இது ரெண்டையும் போட்டுக்கிறேன். ஆமா கட்சி தோல்ல போட்டு செருப்பு காதுல போட்டுக்கிறேன். ஆமா முருகி பெருமாள் இருக்க. ஆமா நாளைக்கு போறோம். செருப்பு எங்க விடுற? வெளியே விடுறோம். அது கட்சி போய் மூலஸ்தானம் வரைக்கும். அது என்ன ரேட்டு? 10 ரூபா. இந்த செருப்பு
500 ரூபா. அந்த செருப்புக்கு சமம் நீ. நானு அந்த 5 ரூபாய் கட்சி துணிக்கு நாங்க என் மேல முட்டு கொடுக்க நிக்கிறியா? ஏமா என் மேல முட்டு கொடுக்காத. இங்க இருந்து சித்த மாட்டணும் போ. போ பாப்பா தரண்டிக்கலாம் பாரு. அங்க போய் நல்லா அப்படி உரசு. ஏமா இவங்க பாப்பா பேர் பூரா உனக்கு தெரியுமா? அப்படி இருக்க எனக்கு நீங்க எடுத்துக்க. வைகுந்தத்துல இருந்து எங்க அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. பதினாம ஒன்று. அதாவது சாத்துக்கு 2 சின்னவரு நல்லவர் யாரு? நாராயணன் இருக்காரு. எனக்கு இத்தனை பேர் இருக்காங்களா? நான் வந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் இந்த கைலாயத்துல கொஞ்சம் எட்டி பாக்கிறவன் இது நீங்க கட்டிய தாலிக்க ஒரு கரிமணி குண்டு நான் இப்ப வந்து இந்த ஜமாவுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆக போகுது. ஆவணி பிறந்த ஆடி போதாச்சு. ஆவணி போது 1 வருஷம். இது வரையிலும் இந்த அன்பு இல்ல திருட்டு மலை ஓடுற பையனுக்கு எத்தனை உறவு, எத்தனை சித்தமை பெருப்பா, யாரு அத்தை தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? என்ன எடுத்துக்க. பைக் வந்து போனா அம்மா வீட்டுல உட்காந்துனா 6 மாசம் இல்ல 6 வருஷம் இல்ல 1000 பூரா அங்கே இருப்பேன். திருப்பிலே இருப்பேன். எனக்கு அது போல சொந்தங்குது. எட்டி பாக்குறீங்க. அண்ணன் வரலாம், அக்காது வரலா, தங்கச்சி வரலா. அதான் ஞாபகம் புரியா ஏதாவது சொந்தம் வராங்களா? எடுக்கட்டு திருவோடி. எடுக்கட்டு திருவோடி. இருமா வாய் எங்க இருக்குது. எடுக்கட்டு திருவோடி. அடிக்கட்டு பட்டை கழுத்துல உத்தாச்சு கொட்டை. எடுக்கட்டு பிச்சை. உனக்கு ஏன் வாழ இந்த திறமை? ஆமா ஆமா திருவண்ணாமலை என்னன்னு சொல்ற. அது யாருக்கு சொந்தம்? யாருக்கு? எனக்கு சொந்தம். மரியாதை கட்டுக்கிறோம். பாய் இருக்காது, கீழே இருக்காது. ஆமா திருவண்ணாமலை எத்தனை சிண்டு தெரியுமா? எத்தனை யாரு உனக்கு? அது தெரிஞ்சா நாங்க ஏன் ஒரு கம்யூனிட்டி வாங்கிட்டு கிடக்கிறோம். அப்ப நாங்க கம்யூனிட்டியா? ஐயோ ஒண்ணு சொல்லியம்மா. 224 ஏக்கர் 66 செண்டு. இது யாரு பேர்ல இருக்குது? எப்படி உனக்கு தெரியும்? என் சொந்த அக்கா வீட்டுக்காரங்க கூட. அக்கா வீட்டுக்கார வச்சுக்கிறேன். கணக்குள்ள கிடைக்கு. யாரு பேர்ல தெரியுமா? குதிராமா அண்ணாமலையார் பேர்ல இருக்கிறாரு. ஆட்டக்காரன் புழுவ லைட் மாட்டுங்க. இப்ப பாரு. வேட்டக்காரன் புழுவ காட்ட அப்படி இவ்வளோ இருந்த ஒண்ணு கிடையாது. சொல்லலாமா? இதெல்லாம் இப்படி போட்டோம். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு முத வீட்டுல எப்படி இருக்கும்? ஐயோ பிள்ளையோ அசப்பாரி அந்த வெள்ளி வேளாயுதே வள்ளியை அறிவாளத்திலே குத்திலே அறிவாசமாயிருக்க ஐயோ ஐயோதா இப்படி இருக்க அது சொல்லலாமா? அவர் சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு சட்டம் வேணும். உனக்கு ஏத்த ஆள் ஏன் இருக்கிறாரு? ஆமுடி ஏய் மலை ஏறு. இங்க வர்ற அவன் பாவம் கேள்வி வாங்கி அத்தக்காரியா அத்தக்காரி முதல் ஆண்கள்
இருக்குது யானை முகம் பானை வயிறு தப்பாணி காலு முறாக காது குளத்தங்கர அரசமேடு எப்படி தாய போல தகவல் ஒரு புராணம் ஒரு புராணத்தில் சித்தி புத்தி 2 கல்யாணம் நடந்து 2 பொண்டாட்டிக்கு 2 பொண்ணு இருக்குது அப்படி இருக்கு 2வது ஒரு புள்ள பொறஞ்ச எப்படி அழகா 32 அழகோடு தேவர்கள் துயர் தீர்த்தா பாடி சிங்கமுக மடித்தார் தேவர்களா பார்த்து தெய்வானுடைய பொண்ண தேவேந்திரன் மகள் தெய்வானை பரிசா கொடுத்தாங்க அதோட நினைச்சா சொல்லுவாங்க தாயை வையா புல்லா வை சொல்லுவாங்க ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது தகப்பன் வையோ புல்லா வை நீ என்ன பண்ண அப்படி நீ என்ன பண்ண நான் இருக்க பண்ணாத்தி சிலை எடுத்த அது பத்தாது இங்க போன பாண்டிய நாட்டுக்கு சும்மா பிட்டுக்காக பிரம்பால் அடிப்பட்ட 2வது வேடு உங்ககிட்ட போன அவன் கூப்பிட்ட நாட்டுக்கு வழினு எட்டுதான் செருப்புக்கார வச்சா மூஞ்சி இப்படிதான் இருக்குது அது என்ன பண்ணி தெய்வானை விட்டுச்சு வேடூர் மகளால் பட்ட பள்ளிய சிறை எடுத்தான் அவன் கொடுத்த சாப்பிட்டனால என்ன பண்ணா மலைமலையா குண்டா கல்லு நல்லா இருக்க தேபாவி எடுத்துக்க அந்த பாருங்க உட்காந்து கோமணம் கட்டிக்கிட்டு அதாவது எங்களுடைய பொருத்தத்தை பாத்துக்க என் மகள் முருகையாருடைய வாகனம் என்ன என் பெரிய மாமா யாருக்கு அந்த யாருக்கு நான் ஜாதக்கூடியது ஏதாவது பொறுத்து இருக்க ஒண்ணு இல்லையம்மா நீ நல்லா சொல்லாமா சொல்லக்கூடாதேம்மா என்ன பண்றது அந்த சிட்டு மண்ணை ஓட்டு மாட்டு வச்சு உட்காந்துக்கிறான் இப்போது நான் பாமர மக்களுக்கு படியளக்க போக வேண்டும் விடதாமலம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா விடதாமலம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா நிச்சயமா சொல்றேன் எங்க குடும்ப சண்டை வரணும் நானு சாமி வேண்டிக்கிறேன் இருந்தாலும் சரி உலகத்துக்கே முதல் தெய்வம் யாரும் தெரியாத தம்பி எனக்கு தெரிந்து கேட்கிறாயா தெரியாத கேட்கிறாயா சொல்லவே தெரியல மும்மூர்த்தி தேவர்கள் சேர்ந்து முதல் தெய்வம் என்று எனக்கு பெயர் விடுத்தார்கள் உலகத்திலே முதல் தெய்வம் இவ்வளவு நாளாக எங்க சாமி பெரிய சாமி தெரியாத பட்சம் எனக்கு உண்மையா தெரியும் எங்க சாமி பெரிய சாமி இவ்வளவு தெரியல எங்க அண்ணன் தான் எங்க சாமி பெரிய சாமி நம்ம சாமி பெரிய சாமி இவ்வளவு தெரியல அதனால பெரிய சாமி ஒரே ஒரு கேள்வி சின்னதா கேட்டோம்னா நம்ம சந்தேகம் இரவில் வரக்கூடிய சந்திரன் பகலில் வரக்கூடியவன் சூரியன் அந்த சந்திர சூரியன்
பகலில் வரக்கூடிய சூரியன் ஜோஸ் வச்சுக்கோ